ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கீரை பிடிக்காத பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வீட்டில் கீரைன்னாலே யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுபோல் அப்படி இருக்கிறவங்க வீட்டில் இது மாதிரி வடை டைப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பசங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு கீரைங்க வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கீரை பகுதி இருக்கிற மாதிரியும், தண்டு கம்மியாக இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 பூண்டை வந்துட்டு சேர்த்துட்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதாவது இவ்வளோ பெரிய இஞ்சை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு அரைங்க. நல்லா மலன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கீரையை வந்துட்டு எப்படி எடுக்கணும்னா, நம்ம நுனி பகுதி, அதாவது கீரையோட மொத்தமாக இருக்கும்ல கீரை, அந்த பகுதியில் வந்துட்டு கீரையை வந்து கிள்ளி எடுத்துக்கோங்க. தண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. இந்த மாதிரி கீரையை வந்துட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ்லேயே போட்டு அடிங்க. அப்போ தான் வந்துட்டு கீரை வந்துட்டு மலன்னு ஆகாமல் ஒரு மாதிரி கொரப்பாக திப்பியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வரும். இந்த மாதிரிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சும்மா பல்ஸில் போட்டு அடித்தாலே அந்த மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு 2 கை, அதாவது ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 கப்பு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு வந்துட்டு இந்த வடையை வந்து செஞ்சேன். அதனால் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15லேருந்து 20 வடை கிட்ட வந்தது. அந்த மாதிரி வந்துச்சு. ஃபஸ்ட்டு அரைக்கிறது ஒரு பேட்ச் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. 2வது பேட்ச்சு கொஞ்சம் கொரப்பாக லைட்டாக இருந்தால் போதும். ரொம்ப மலன்னு அரைச்சிட வேணாம், ரொம்ப கொரப்பாகவும் அரைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு தனியா பொடி, 1/2 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பெசரி விடணும். பெசரி விட்டு அழுத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி ஒரு சைடு நல்லா எண்ணெயை வந்து சூடுபடுத்திடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிறதுக்கும் நமக்கு வடை மாவு வந்துட்டு ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் தட்டி போட்டாலும் ஓகே. இல்லை நீங்கள் அப்படியே டக்குன்னு ஸ்பீடாக வந்துட்டு உருட்டிட்டு தட்டி போட்டுருவீங்க அப்படின்னாலும் ஓகே. அது உங்களோட விருப்பம். இப்போ இது போல் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிவிட்டு கையில் வச்சு தட்டி நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது ஒன்று ஒன்றா போட்டுறணும். நான் வந்துட்டு கம்மியான எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறேன். நீங்கள் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். ஒரே டைமில் ஒரு 5, 6 நிறையா வந்துட்டு போட்டு பொரிச்சு எடுக்கணுன்னா கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி பண்ணணும். இப்போ எனக்கு இது போதுமானது. 4 நாளாக போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வடைகளை வந்துட்டு வெளியே எடுத்துடலாம். அப்படியே அந்த கீரையோட தன்மை சுத்தமாக மாறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கீரையோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருந்துச்சு. அரைக்கீரை தான் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கீரை மாதிரியே தெரியவே இல்லை. ஆனால் நல்லா இருந்தது. இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கீரைன்றதை சொல்லாமல் கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சௌசிகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.